நள்ளிரவில் சந்தித்த எடப்பாடி மொத்தம் எத்தனை? நேரடியாக கேட்ட அமித்ஷா. பாஜக தொகுதி உறுதியானது. தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு எடப்பாடி பழனிசாமி தான் தலைவர் என்பதால் நேரடியாக அவரை சந்தித்து கூட்டணியில் இணைந்தார் அன்புமணி. இந்நிலையில் சமீபத்தில் தமிழகம் வந்த அமித்ஷா பல்வேறு கூட்டணி வியூகங்கள் மேலும் உளவுத்துறை மூலம் கிடைத்த கள நிலவரம் குறித்து ஆலோசனை நடத்த எடப்பாடி பழனிசாமியை டெல்லி வருமாறு கூறி சென்றார். அத்துடன் விரைவில் கூட்டணியை இறுதி செய்யவும் அறிவுரை கொடுத்திருந்தார். மேலும் ஜனவரி இறுதியில் பிரதமர் மோடி தமிழகத்தில் தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்க இருப்பதால் அதற்குள்ளே கூட்டணியை முழு வடிவம் பெறவும் அதற்கு தேவையான முன்னேற்பாடுகளை செய்யவும் கூட்டணிக்கு தலைமை தாங்கும் கட்சி என்ற முறையில் எடப்பாடி பழனிசாமியிடம் பொறுப்பு கொடுக்கப்பட்டது. இந்த நிலையில்தான் அடுத்த அதிரடி திருப்பமாக நேற்று நள்ளிரவு வரை அமித்ஷா எடப்பாடி பழனிசாமி சந்திப்பு நிகழ்ந்தது. இரவு 10 மணிக்கு உள்துறை அமைச்சரை சந்தித்த எடப்பாடி நள்ளிரவு 12 மணிக்கு தான் அமித்ஷா இல்லத்தில் இருந்து திரும்பியிருக்கிறார். அமித்ஷா பாஜகவிற்கு குறைந்தது 60 தொகுதிகள் வேண்டும். கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக கூட்டணியில் இடம்பெற்ற கட்சிகள் பெற்ற வாக்கு அடிப்படையில் இந்த தொகுதி பட்டியலை கொடுத்திருக்கிறார். இதில் 35 தொகுதிகளில் மாற்றம் இருக்கக்கூடாது எனவும் குறிப்பிட்டிருக்கிறார். எடப்பாடி பழனிசாமி தரப்பில் இந்த தொகுதிகள் ஒதுக்குவதில் பிரச்சனை இல்லை. ஆனால் கூட்டணியில் OPS மற்றும் டிடிவி தினகரன் ஆகியோர் இடம்பெற தேவையில்லை. அவர்கள் இல்லை என்றாலும் அவற்றை எவ்வாறு ஆல்டர்னேட்டிவ் செய்வது என்று அமித்ஷாவிடம் விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அவற்றை முழுமையாக அமித்ஷா ஏற்கவில்லை என்கின்றன டெல்லி வட்டாரங்கள். மொத்தத்தில் அடுத்தடுத்த நாட்கள் குறிப்பாக பொங்கல் பண்டிகைக்கு முன்னரே கூட்டணியை உறுதி செய்து தொகுதி பங்கீட்டை இறுதி செய்து தேர்தலை சந்திக்க களத்தில் இறங்க தேசிய ஜனநாயக கூட்டணியில் டெல்லி தலைமை முடிவு எடுத்திருப்பதால் பிரதமர் மோடி தமிழகம் வரும் முதல் பிரச்சாரத்தில் கூட்டணி முழு வடிவம் பெறுவதுடன் வெற்றியும் கிடைக்கும் என கணக்கு போட்டு காய்களை நகர்த்தி வருகிறதாம் தேசிய ஜனநாயக கூட்டணி. விஜயை கூட்டணியில் சேர்க்கும் முயற்சிகள் இனி பலன் கொடுக்காது என முடிவு செய்த பாஜக தலைமை மற்ற கட்சிகளை இணையுங்கள், முதல்வர் வேட்பாளர் எடப்பாடி பழனிசாமி தமிழகத்தில் மோடியின் நல்லாட்சி என்று பிரச்சார வியூகத்தை வகுக்கவும் முடிவு செய்து விட்டதா?